கன்ஃபார்ம் பண்ணிருங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரே உங்கள் ப்ரெசன்ஸில் we are very happy to be in your presence. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா உங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீர் செய்ய எவ்வளோ விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறீங்க. நீங்கள் செய்ய நினைச்சது ஒன்றுமே இதுவரைக்கும் தடைப்படலை. அதனால தான் உங்கள் ப்ரெசன்ஸில் நாங்கள் இருக்கிறதும் தடைப்படலை இசப்பா. இன்னும் இதில் ஜாயின் பண்ண முடியாமல் ஒரு வேலை ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற ஒருத்தருக்கும் அந்த கிரேஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு வேளை இந்த டைமிங்கோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால இதில் கனெக்ட் ஆக முடியாமல் ஒரு வேலை ஸ்ட்ரகிள் இருக்குமானா அவங்கள நாங்கள் ஃப்ரீ பண்ணுறோம். we speak freedom to them, we speak convenience to them. அவங்க சுமூகமாக எல்லா விஷயங்களும் அவங்க அலைன் ஆகட்டும். டுகெதர் எல்லாரோட சேர்ந்து உற்சாகப்படுகிற இந்த நேரத்துக்குள்ள அவங்களும் கனெக்ட் ஆகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், we release the grace, we release the grace Lord. அதே மாதிரி நாங்க கனெக்ட் ஆகுறோம்னா இட்ஸ் பை யோர் ஆங்ஷன் லார்ட். நீங்க எங்க மேல பாராட்டின கிரேஸ், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். we evaluate எல்லாத்துக்கும் மேல இதை நாங்கள் ரொம்ப பெருசா நினைக்கிறோம், வேல்யூ பண்றோம்ப்பா. எங்க சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை வர்ஷிப் பண்றோம்ப்பா. எஸ் லார்ட், we worship you Lord. You deserve the glory and the honor as we lift your hands in worship, as we lift your holy name. You deserve the glory and the honor as we lift your hands in worship, as we lift your holy name. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கிற உங்க நாமத்தை நாங்கள் அப்படியே உயர்த்துகிறோம். எஸ் ஜீசஸ், we join together. எல்லாரும் சேர்ந்து நாங்க அப்படியே உங்க கேரக்டர்ல மகிழ்கிறோம்ப்பா, மகிழ்கிறோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. எஸ் லார்ட், அப்பா உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம். எதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, இதெல்லாம் டிஃபிகல்ட், இதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள் இப்படிலாம் இருக்கும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம். ஏன்னா இது எதுவுமே உமால முடியாதுன்னு கிடையாதுப்பா. எங்க பார்வைக்கு அது முடியாது. எங்களோட லிமிட்டேஷன்ஸ்னால, எங்க கண்கள்ல இருக்கிற அந்த வேக்னஸ்னால, அறியாமையின் இருள்னால எங்களுக்கு அது முடியாது போல தோணுது. ஆனா உம்மால முடியாத விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்க அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்தவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எங்க லைஃப்பை திரும்பி பார்த்து நாங்க எல்லாத்துக்கும் தேங்க் பண்றோம். we are so grateful Lord. நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்காக நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்காக, எங்க வேலைக்காக, வருமானத்திற்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்திற்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சகல சௌகரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீங்க எவ்வளோ பாராட்டி
அன்பு பாராட்டி ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டி எங்களை இழுத்து கொண்டீங்க. அதெல்லாம் நினைச்சு நாங்க கிராட்டிடியூட்ல நிரம்புகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். மீதி இருக்கிற காரியங்கள் எல்லாம், எங்க கண் பார்க்க தெரிகிற குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே, எஸ் லார்ட், இது எங்க கண் பார்க்க இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. பட் கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் பரிபூர்ணமாகவும் கம்ப்ளீட்டாகவும் முழு தன்மையோட இருக்குது அப்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை ஆவியில நீங்க கொடுக்கிற அந்த அறிவையை நாங்கள் பேசுகிறோம். அந்த சத்தியத்தையே எங்க சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். நாங்க ஒவ்வொருவரும் அதுக்காக ரொம்ப தேங்க்ஃபுல்லா இன் அட்வான்ஸ் நாங்கள் அதை பார்க்கிறோம்ப்பா. வாட் எவர் வி ஆர் வெயிட்டிங் ஃபார், இது எல்லாவற்றையும் நீங்க ஏற்கனவே எங்களுக்காக பெஸ்ட்டா செஞ்சு முடிச்சிட்டீங்க. எஸ் லார்ட். நாங்க எவ்வளவு உயர்வான விஷயங்களை ஆசைப்பட்டாலும், எங்களுக்கு நாங்க ஆசைப்பட்டாலும், எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஆசைப்பட்டாலும், அது எல்லாத்த விட நீங்க எங்களுக்கு கொடுக்க நினைப்பது அதை விட பெஸ்டா தான் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்க வெளிப்பாடை கொடுக்கறதுக்காக நன்றி. நாங்க இவ்வளோ பெருசா யோசிக்கிறோம், இவ்வளோ பெருசா பெஸ்டா யோசிக்கிறோம், எங்க பிள்ளைகளுக்கு பெஸ்டா யோசிக்கிறோம், எங்க வீடு இப்படி இருக்கணும் நாங்க நினைக்கிறோம்னு எத்தனை விதமான இமேஜினேஷன்ஸ் எங்களுக்குள்ள கற்பனை இருந்தாலும், ஆனால் நீங்க நினைத்திருக்கிற நினைவுக்கு அது ஈடாகாது. ஏன்னா நீ உயர்ந்திருக்கிறீங்கப்பா. எங்களை குறித்து பெஸ்ட் நீங்க யோசிக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலான காரியங்களை நீங்க யோசிக்கிறீங்க. உங்க பர்பஸ், உங்க மேலான அந்த எண்ணத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க அப்படியே சரண்டர் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ஒவ்வொருவரையும் உங்க பிரசன்னத்தினால் அப்படியே நிறைத்துங்க. எஸ் லார்ட். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. இதுதான் எங்களுக்கு கீ. இப்ப நாங்க ஃபீல் பண்றது பிரசன்ஸ் அப்படியே எங்களை நிரப்பி, எங்க வீடுகளை நிரப்பி ஆண்டவரே, எங்கிலும் ஆண்டவரே அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. அப்படியே அந்நிய பாஷையில பேசலாமா? தேங்க்யூ லார்ட். Ora masha karabeda laha tiri meka. Ora masha da laha se tiri me karabusha da lama. Ora masha da laha tiri me kere de leha se tiri me. Ora masha da laha tiri me karabusha da lama. Ora masha da laha se tiri me ra da la. Ora masha da leha tiri me karabusha da lama. Ora masha da laha se tiri le kere de la matarabe. Ora masha da laha se tiri le kere be shadaramo. Holy Spirit, thank you, Jesus. Thank you, Lord. மக்கு நன்றி. கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஸ்டியரிங் அப்ப நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், மக்கு நன்றி. நீங்க எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ எங்களை சரி செய்கிறது, எங்களை சீர்படுத்துகிறது, எங்களை ஸ்திரப்படுத்துகிறது, எங்களுக்கு அவ்வளோ ஒரு உறுதியை தருகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்படி ஆலோசனைகள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி. எங்க இருதயத்துல ஆண்டவரே அதுக்கு இடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. அப்பா, நீங்க எங்களோடு பேசுனீங்க. ரோமன்ஸ் 12th சாப்டர்ல எங்க கூட எத்தனை காரியங்களை நேருக்கு நேர் எங்களோடு பேசுனீங்க. அதுல தியானம் உண்டாகட்டும். அதுலயே நாங்கள் தியானமா இருக்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். நீங்க சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு நடக்கிற இந்த கிரேஸை நாங்க ஒவ்வொருவரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உங்க கவுன்சில் எங்களுக்கு எல்லாத்த விட ஹெவியா தோணட்டும்ப்பா. எல்லாத்த விட முக்கியம்னு தோணட்டும். உங்ககிட்டே இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையோட அதோட வேல்யூ எங்க இருதயம் புரிந்து கொள்ளட்டும். எங்க சோலுக்கு அது தெரியட்டும். ஏசப்பா, நாங்க அப்படியே திறந்து கொடுக்கிறோம். ஓரா மாஷா கரேதலா ஹசி திரேமே. ஓரா மாஷா தலாமை கர பௌஷதலமா. Ora mahasi tiri kirebe dara mosha dala. Ora mahadala kirebe dara mosha dala. Ora masha dala hasi tiri kireme dile kira bosha dala. Ora dala karabe da hasi tiri dile kirebe dara mosha dala hademe karabo. Thank you, Jesus. எங்களை ஒவ்வொருவரையும் நீ நிரப்புகிறதுக்காக நன்றி. எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்க புதுசா இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் பொறுப்புள்ள தகப்பனாய் நீங்க செய்து வந்திருக்கிறீங்க.
எங்க திருப்திக்கு சில ப்ரேயர் ரெக்வஸ்ட் நாங்கள் சொல்றோம். எங்க திருப்திக்கு சில விஷயங்களை நாங்க எங்க ஆங்கிள் இருந்து உங்க பிரசன்ஸ்ல சொல்றோமே தவிர, என் தேவன் நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படவே படாது நாங்க நம்புகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது உயர்தரமான விஷயம். அது அப்படியே காட் கைண்டான பிளெஸிங் எங்க மேல நீங்க அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. We give you all the glory, Lord. In Jesus' name, amen. 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 So bless you all. In actually, இன்னைக்கு வந்து நான் இது வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் அப்படிலாம் நான் சொன்னதில்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, நான் டீச் பண்றேனே ஈவினிங்ஸு, உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா அப்படிலாம் நான் கேட்கல ரீசெண்டா. ஓரளவு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இதை பத்தி ஆம், எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஏரியால கஷ்டமா இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னு எனக்கு, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இல்ல டெஸ்டிமனி ஏதாவது ஷேர் பண்ணனாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா மிக முக்கியமா இந்த ஏரியால எனக்கு இப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ண, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குமானா ஏன் யூ ஆஸ்க் மீ. அதாவது என் ஏரியால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல ஏன் நான் அன்மியூட் பண்றதுக்கு அந்த இது பண்ணியிருக்கேன். நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு என்னிடத்தில் பேசலாம். வில் டேக் another 15 to 30 minutes. இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஐ ஸ்டாப்ட். இன்னைக்கு மெசேஜ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஏன் ஸோ இட்ஸ் யோர் டைம், மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்க கேட்குற கேள்வி இல்லை நீங்க சொல்ற ஸ்டோரி, நீங்க சொல்ற சாட்சியம் எதுவும் மற்றவர்களுக்கு கண்டிப்பா அது பிரயோஜனமா இருக்கும். காட் வில் மல்டிப்ளை, எல்லாருக்கும் அது பெருக்கி கொடுப்பார். எஸ் எனிபடி? ஸோ சில்லி கொஸ்டின் ஒன்று கிடையாது, நம்ம அடிக்கடி சொல்றோம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அது வேலிடான கொஸ்டின் போது நீங்க அதை கேட்கலாம். இங்க வந்து ஐயோ இவ்வளோ கேட்டுட்டு இதை எப்படி கேள்வியா கேட்கறது அப்படிலாம் சங்கோச்சப்பட வேண்டாம். ஓகே, அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. யாராவது நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், டேக் 2 minutes. நான் சிஸ்டர் திடீர்னு சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்ஷியஸ் ஆயிடாதீங்க. டேக் 2 minutes நிதானமா. இதெல்லாம் மைண்ட்ல இருந்திருக்கும், அதெல்லாம் என்னன்னு யோசிங்க. ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. வில் ட்ரை டு கிளியர் இட் அவுட். யாருக்குமே கேள்வி இல்லையா? எல்லாம் சேர்ந்தாச்சா? எஸ், சாரா மல்லிகா சிஸ்டர். எஸ், அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர், அன்மியூட் பண்ண முடியும் பாருங்க. அன்மியூட் பண்ண முடியுதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க சாரா மல்லிகா சிஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. ரூத், ஆ கேக்குது. ஹலோ. ஹலோ சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. ஹலோ. ஓ சிஸ்டர், நாங்க இந்த ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். ஸ்ரீலங்கா. சொல்லுங்க சிஸ்டர். உண்மையிலே இந்த ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ், எனக்கு ஹஸ்பண்ட் மூலமா என்னன்னு சொல்றது, வித்தியாசமான ஒரு பிரச்சனை உண்டு. இன்னொரு இதோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பெண்ணோட. அதான் நீங்க நாட்கள் இந்த வாழ்க்கையில் அது இருந்தது. உண்மையில உங்களோட வசனங்களுக்கு நான் குடும்பத்துல முதல் அடிக்கடி நான் அதை குறிச்சு சண்டை போட்டுட்டே இருப்பேன். இந்த நாள் என்னப்பா இப்படியே இருக்கிற, ஜட்ஜு போன் ஜபிப்பேன், இப்படியே இந்த வாழ்க்கை இருக்கு நெடுக அதை குறிச்சே பேசிட்டு இருப்பேன். உண்மையில உங்களோட வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு அதை பிலீவ் பண்ணி நாங்கள் எங்களோட பொறுமையா பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அநேக வார்த்தையில நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மையில எனக்கு நான் இந்த பழைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு நான் புதுசா எனக்கு அந்த சத்தியங்கள் நான் நினைக்கிற சபை சிறு வயதுல இருந்து ஏசப்பா அறிஞ்சேன். நான் அந்த சத்தியம் என்னன்னு புரியாம இருந்தேனா, நீங்க அதை புரிய வச்சு இப்ப இந்த குடும்பத்துல அந்த பிரச்சனையை நான் மைண்ட்ல எடுக்காம ஒரு பூரண சமாதானத்துல கடவுள் உங்கள் மூலம் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார்.
நான் எத்தனையோ Wonderful. சர்ச்சுக்கெல்லாம் எவ்வளோ சத்தியங்களை கேட்பேன். ஆனா உண்மையில உங்களோட சத்தியம், நீங்க உங்களோட பாஸ்டர் சொல்ற சத்தியங்களை மார்னிங்ல எவ்ரிடே கேட்கறது உண்மையில என் குடும்பத்துல நாங்க அதை விசுவாசிச்சு நடக்கிறதால ஒரு பெரிய அற்புதம் என் குடும்பத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக என் Wonderful. தேவனை உயர்த்தி உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். Bless you, sister. Ruth sister. நீங்க எதை எதிர்பார்த்து உங்களை மாத்திக்கணும்னு இடம் கொடுத்தீங்களோ அது 100% அப்படியே நடக்கும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். அதையே பிடித்து கொள்ளுங்க. தொடர்ந்து சத்தியத்துல உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு இருக்கார். ஓகே, ஸோ ஓகே, எல்லாமே மாறிடும். Bless you, sister. Take care. தேங்க்யூ தேங்க்யூ. வேற அடுத்து யாராவது அழகா பேசுறாங்களா? ஸ்ரீலங்கா தமிழ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சூப்பரா இருக்குல்ல கேட்கறதுக்கு. Bless you, sister. எல்லாம் bless பண்ணுங்க பார்ப்போம். ஏன் எவ்வளோ குட். ஷீ இஸ் ஆன் அ ஜேர்னி. வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஆண்டவர் Praise எக்கச்சக்கமா the நமக்கு Lord. செஞ்சுக்கிட்டே தான். எஸ் ஜெயசீல சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். Praise the Lord. நானும் ஒரு சின்ன சாட்சியா தான் இப்போ உங்களுக்கு பேச சொல்லணும்ட்டு ஓபன் பண்ணேன். இந்த ஈவினிங் ப்ரேயர்ல வந்து உண்மையா இப்போதைக்கு எனக்கு ஒரு வாரமா ஒரு 10 நாளா கண்டினியூ பண்ண முடியல. எப்போவாது இடையிடையா ஏதாவது வேலையில அப்படியே மாத்திக்கிட்டேன். பட் ஆனா அந்த ஒரு நாள் நான் வந்து அவங்களுக்கு இதுலயும் போட்டு விட்டுருந்தேன். எங்க என்னன்னா திடீர்னு அப்படி எவ்வளவுதான் நாங்க ப்ரேயர்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் மார்னிங் ப்ரேயர்ல பிரதரோட மெசேஜ் கண்டினியூவா கேட்டுட்டே இருப்போம். அதனால திடீர் ஈவினிங் ஆனாலும் அந்த ஒரு இது அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நாங்க அந்த எங்களை சரௌண்டிங்ல அப்படி பார்த்ததுனால ஒரு என்னையே அறியாமலே ஒரு பயம் வந்துருச்சுது. ஐயோ நம்ம இருப்போமா, இதுல இவ்வளவு சீக்கிரமா போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க வந்து வேற டாபிக்ல வந்துட்டு இருந்தீங்க. அப்புறம் நாங்க என்ன நினைச்சோமோ அதே, நான் என்ன நினைச்சேனோ அதே நீங்க அப்புறம் மெசேஜே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம திடீர்னு இதாயிடுவோமோ அதாயிடுவோமோன்னு. இல்ல, நீங்க உங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பாப்பீங்கன்னு அந்த அந்த அப்படியே ஒரு கான்பிடென்டா அந்த சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் நினைச்சேன் எவ்வளவு அழகா ஆண்டவர் அவங்க கூட எனக்காக பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன். அவ எவ்வளவு நேசிக்கிறாங்க நம்ம அப்பா எங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுல வந்து நிறைய மெசேஜ் கொடுத்தீங்க. பட் நான் இதை மட்டும் அதை சொல்றேன். அன்னைக்கு நான் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் அப்படியே கரெக்டா வந்து ஆண்டவர் உங்க மூலமா பேசுனாங்களா. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இது. அப்போ நினைச்சேன் எங்க Bless அப்பா you. எவ்வளவு நேசிக்கிற ஆமா, தகப்பன்ல அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு கீ சொல்லி தரேன் சிஸ்டர். என்ன ஆஹ் தெரியுங்களா? ஏதாவது ஒரு உம் விஷயத்த பார்த்து நெகட்டிவா சுத்தி நடக்கிற விஷயத்த பார்த்து ஐயோ இது நமக்கு நடந்துருமோன்னு நினைக்கக்கூடாது. இது உம் நமக்கு நடக்காதுன்னு நினைக்கணும். ஓகே ஓகே. அதுக்கு கியூவா எடுத்துக்கணும். அதுக்கு கியூவா ஆஹ் எடுத்துக்கணும். எங்கேயாவது இழப்ப பாக்குறீங்க, நெகட்டிவிட்டி பாக்குறீங்கன்னா, ஓ இது நான் என் கண் உம் பாக்குது. ஆனா எது எனக்கு என் எல்லையில உம் எனக்கு என்னோட சார்ந்த யாருக்குமே இது நடக்காது அப்படின்னு சொல்லி ஆஹ் எடுத்துக்கணும். ஐயோ நமக்கு ஓகே. நடந்துருமோ அப்படிங்கிறது ஒரு பொய். பொய்யை தான் ஆமா. பிசாசு போட பாக்குறான். அதை நம்ம மாத்தி யோசிக்கணும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஆனா பிளஸ் யூ உண்மையில சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் பிரதரையும் ஷேரிங். உங்களையும் கொடுத்ததுக்கு நான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். வயசுல நீங்க 2 பேரும் சின்னவங்க தான். ஆனா தேவன் உங்களை வந்து அவ்வளவு ஒரு அழகா உங்களை தேங்க்யூ. வந்து ஒரு பெரிய ஸ்தானத்துல வச்சு நடத்துறாங்க. உங்க ஊழியங்கள் இன்னும் எல்லார்ட்டும் போய் அது சேரணும். அதுதான். ஆனா இப்ப உள்ள சர்ச்சுகள் நானும் எத்தனையோ சபைக்கு போறேன், எத்தனையோ சர்ச்சு மெசேஜ் கேட்டிருக்கேன். இப்ப வேணா பேருக்கு வேணா ஒரு ஐக்கியம் வேணும் சொல்லிட்டு வேணாதான் நான் போய்கிட்டு இருக்கேன் இங்க. நான் இருக்குது தமன்ல சிஸ்டர். எனக்கு வேற ம், ஆப்ஷனே ஒண்ணும் ம், இல்ல. அதனால ம், போறேன்னா அப்புறம் இங்க வந்து ஒரு 26 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது. அது எனக்கு ஒரு பெரிய நம்ம மக்களை வந்து ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். ஆனாலும் அவங்க ஒண்டிக்கிட மாட்டாங்க. அப்படியே தொட்டுக்கோ வச்சுக்கோன்ற மாதிரி தள்ளியே இருப்பாங்க. ஆஹ் ம், ம், இதாகனாலும் கூட மத்த மக்களோட தான் பேசிக்கிடணும் இது பண்ணணும். அதே எனக்கு ஒரு ம், பெரிய இதா இருக்கும். ஆனா உங்க மெசேஜ் கேட்டு 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 என்கிட்ட இருக்குது நெகட்டிவ் தான் ரொம்ப குமிஞ்சு கிடந்த மாதிரி இருந்த ஒரு குப்பை மேடு மாதிரி இருந்தது. அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தி 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 கழிச்சு அப்படியே பிரதரும் காலையில கொடுக்குற மெசேஜ் எல்லாம் உண்மையிலே அது எங்க வீட்டுக்காரரே இப்போ ரொம்ப மாற்றங்களை பாக்குறேன். அதுதான் நான் ம், நான் நான் கடந்து வந்த பாதெல்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுருந்தேன். பட் அதுல ம். எல்லாம் இருந்து இப்போ வந்து இங்க ஆளே டோட்டலா மாறிட்டாரு. அது வந்து எனக்கு சூப்பர்.
என்ன சொல்லணும், அது வந்து உங்களோட இந்த ஜேர்னியில் தான். இப்போ ஒரு 2 வருஷமா தான், 2வது வருஷம் தான் நடந்துட்டு இருக்குது. 2 இயர்ஸா ஆமா. தான் நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு ஒரு இது. ஆனா இந்த வருஷம் மீட்டிங் எப்படியாவது நாங்க வரணும்னு கொஞ்சம் பிரயாசப்பட்டேன். எனக்கு ஒரு 3 ஓகே. டேஸ் மீட்டிங்ல தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட இருக்கணும் பிளஸ் யூ அப்படின்னு சிஸ்டர். கண்டிப்பா உங்க பிரயாசத்தை ஆண்டவர் பாக்குறாரு. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பா. நீங்க ஷேர் பண்ணது தேங்க்யூ எங்களுக்கு தேங்க்யூ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்து. பிளஸ் யூ சிஸ்டர். பிளஸ் யூ ஃபேமிலி. உங்க ஓகே பிரதரை பிளஸ் தேங்க்யூ. பண்றோம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர். ஓகே சூப்பர். பேச விட்டாதான் தெரியுது எவ்வளவு விஷயம் நடக்குது எல்லாருக்குள்ளயும். எஸ் சூப்பர்ல. உம் ஏன்னா நிறைய ஜாப் பண்றது மாத்தாதது நம்ம நம்ம பிரசன்ஸ்ல நிரம்பிட்டு நம்ம பாட்டுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க தானா மாறதான் செய்வாங்க. சூப்பர். அடுத்து வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். யாரும் அன்மியூட் பண்ணாங்க, திரும்பி மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? எனக்கு என்னவோ ஆண்டவர் நிறைய எக்கச்சக்கமா செஞ்சுட்டே இருக்கிறாருன்னு ஆவியில தோணுது. எனக்கு தான் தோணுதோ? ஷையா ஃபீல் பண்ணாதீங்க. எஸ் சொல்லுங்க. சுகந்தி பேசுறேன் சிஸ்டர். சுகந்தி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பேசலாம். நான் லாஸ்ட் டைம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணோம்ல, ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அப்ப வந்து நாத்தனாருக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு ப்ரேயர் பண்ண சொல்லி பண்ணியிருந்தோம். ஆமா. இப்போ அவங்களுக்கு நேத்து தான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பிளட் டெஸ்ட்ல வந்திருக்குங்க. ஓகே. ஆண்டவர் வந்து நான் ரொம்ப நம்பி நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், நாங்க ப்ரேயர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா இதை நான் சாட்சியா நான் சொல்லுவேன் ஆமென் ஆமென். அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் அதை பிலீவ் பண்ணேன். நான் பிலீவ் பண்றேன், நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ அது எனக்கு தெரியாது, எனக்கு என் ஆண்டவர் எனக்கு தெரிவாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நான் இன்னைக்கு சாட்சியா சொல்றேன் சிஸ்டர். பிளஸ் யூ சிஸ்டர். வி பிளஸ் உங்க நாத்தனாரையும் நாங்க பிளஸ் பண்றோம். அதுவும் நாத்தனாருக்காக இவ்வளவு பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். உங்க ஆர்ட்டை நாங்க பிளஸ் பண்றோம். பிளஸ் யூ. இங்க ஜிஜி ஃபேமிலில எல்லாம் லைஃப் டுகெதர்ல எல்லாரும் அப்படியே இருப்பார்களாக. பிளஸ் யூ நிறைய சிஸ்டர். லிஸ்ட் இருக்கு. ஓகே. டைம் வந்து இந்த மொபைல் கூட பிரதர் வந்து மென்டர்ஷிப்ல வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு நோட் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் பண்ண அடுத்த இதுல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து என்னென்ன வேணுமோ அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ் வேணும்னு நினைச்சு ப்ரேயர் பண்ணேன். அதை வந்து நீங்க டெய்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரதரு. அப்போ வந்து நான் போன்ல தான் வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு இது எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, நம்ம போனை பார்த்துட்டு இருக்கோம், ஆண்டவர் நமக்கு போன் எதுவும் கொடுத்துட போறாரு, நம்ம ஃப்ரிட்ஜ் தானே வேணும்னு கேட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு போன்னா அப்போ வந்து போன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. உனக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதைதான் செய்வேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து இந்த போனை எனக்கு வாங்குறதுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துகிட்டு இருக்கு சிஸ்டர். அந்த அப்படியே ரிசீவ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டேன். ஆமென். ஆமென். ஓகே. பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க் யூ ஷேர் பண்ணது. சூப்பர். வேற அடுத்து நிறைய பேர் அன்மியூட் பண்ணீங்க. தமிழ் செல்வி சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் லாஸ்ட் வீக் முந்தின வீக்குக்கு சுபத்ரா மிஸ் ஒருத்தன் என் கூட ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுக்காக நான் இந்த மாதிரி தூக்கம் வராம அவசரப்படுறாங்க. அதனால நைட்ல வந்து ஏதோ ஒரு பயத்தோட அவங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை விட்டுட்டு போயிருக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு பயத்தினுடைய ஆவியா அவங்கள அலக்கழிச்சுட்டே இருந்தது. அதை அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வாரமா சரியா தூக்கம் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்காக நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி அன்னைக்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தேன். அதுக்காக ப்ரேயர் பண்ணீங்க. எல்லாருக்காகவும் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணீங்க பாருங்க. அன்னைக்கு பண்ணீங்க எல்லாருக்கும் சுபத்ரா மிஸ் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நான் லாஸ்ட் வீக் சொன்னாங்க, மிஸ் நீங்க என்னைக்கு நான் அதை வந்து அவங்களுக்கும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் அவங்களுக்கு லிங்க்கும் அனுப்புறேன். அவங்க ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஏதோ கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்னைக்கு எனக்கு சொன்னீங்களோ அன்னையில இருந்து நான் நல்லா தூங்குறேன் மிஸ், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், நீங்க காடுக்கு சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க. அவர் தான் நமக்கு. யாரு நம்ம கூட இல்லைன்னா கூட, யாரும் இல்லைன்னா நம்ம யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், ஜீசஸ் கூட இருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க. இனிமே உங்களோட அந்த பயத்தோட ஆவி உங்களை தொடவே தொடாது. அதனால சிஸ்டர் அந்த மாதிரி ஜானி அண்ட் சிஸ்டர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இனிமே அந்த ஆவி வராதுன்னு சொன்னேன்.
லாஸ்ட் வீக் அவங்க எனக்கு கையெழுத்து கும்பிட்டு சொன்னாங்க, மிஸ் நீங்க என்னைக்கு ம் எப்படி ப்ரேயர் பண்ணேன்னு சொன்னீங்களோ அன்னையில இருந்து நைட்ல நான் நல்லா தூங்குறேன் மிஸ் அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய விடுதலை இல்ல. பிளஸ் யூ. ஆமா சூப்பர் சிஸ்டர். உங்க மினிஸ்ட்ரி அத நம்ம டீச்சரா போறீங்க, ஆனா அங்க மிஷினரியா போறீங்க நீங்க. ஏன் சுத்தி தேங்க்யூ சிஸ்டர், இருக்கிறவங்களுக்கு அதோட தேங்க்யூ வெளிச்சத்தை அப்படியே கொண்டு போறீங்க. பிளஸ் யூ. உங்க ஹார்ட்டுக்கும் உங்களை பிளஸ் சிஸ்டர், பண்றோம். இன்னும் நிறைய பேருக்கு உங்க ஆர்டர் எடுத்து யூஸ் பண்ணட்டும். மற்றவங்க மேல இருக்கிற தேங்க்யூ சிஸ்டர், கம்பேஷன் பெருகட்டும். பிளஸ் யூ சிஸ்டர். சீக்கிரமா நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு நான் ஏசப்பாட்ட கேட்டுட்டே இருக்கேன். அது கண்டிப்பா சீக்கிரம் சீக்கிரம் நிறைய. சந்திப்போம் சிஸ்டர். பிளஸ் யூ. தேங்க்யூ டேக் கேர். சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சூப்பர்ல. தூக்கம் வந்து நம்ம சாதாரணமா கேக்குறோம் அந்த டெஸ்டிமனிய. தூக்கம் வராம கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும் தூக்கத்தோட முக்கியத்துவம். ம் யாரெல்லாம் தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுத்திருக்கிறீங்க? இல்ல இல்ல யாராச்சும் இப்போ தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னா அப்படியே இந்த டெஸ்டிமனிய பிளஸ் பண்ணி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். ஏன் தூக்கங்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ம் ஆண்டவர் வந்து பெரிய விடுதலை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சூப்பர். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட் ரேச்சல் டேவிட் சொல்லுங்க. அந்த உங்களுக்கு சொன்ன சாட்சி நான் சொல்றேன், சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதாவது ஓகே. நம்ம பிரதர் ஜானி சிஸ்டர் சுவிதாவோட அவங்க என்ன எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்க வந்து அநேக மதர்ஸை உருவாக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நெப்ராஸ்கால என்னுடைய ஆவிக்குரிய மகள் ஒன்று இருக்கு. அங்க போய் அவங்களுக்கு ஒரு 8 நாள் அவர் இந்த குடும்பத்திற்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அது நான் அதுக்கு போறதுக்கு தனியா போகணும்ல, 2 ஃபிளைட்ஸ் எடுத்து போக வேண்டியதா இருந்தது. அஃப்கோர்ஸ் இது வீல் சேர் அசிஸ்டன்ஸோட போனேன். ஆனா அந்த 8 நாளும் அவ்வளோ நேர்த்தியாய் நம்ம படிச்சு கொண்ட அந்த சத்தியங்களை அவங்களுக்கு சொல்லவும் நல்லா வர்ஷிப் பண்ணவும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இவ்வளவு தூரம் வந்து அது நான் தனியா போய் செய்வேன் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. உங்க இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் டிராவல் சிஸ்டர்? அத நீங்க இருக்கு இந்த இடத்துல இருந்து அது வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியல. நான் இருக்கிறது சவுத் கேரளைனா. அங்க இருந்து சிகாகோ ஒரு ஃபிளைட்டு, சிகாகோ டு ஒமாஹான்ற ஒரு இடம், அங்க ஒரு ஃபிளைட்டு. ஒமாஹால அவ வந்துட்டா ஏர்போர்ட்ல. அங்க இருந்து 1 hour கார்ல போனோம். அவ இருக்கிற இடம் வந்து லிங்டன். ஓகே. ஒரு குடும்பத்துக்காக நீங்க எத்தனை டேஸ் போய் ஸ்பெண்ட் பண்ணீங்க? 8 days அங்க இருந்தேன் சிஸ்டர். சூப்பர். அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா வசதியா பண்ணி, அவளுக்கு அம்மா அப்பா இல்ல, அதனால அவ she was going on repeatedly saying, இல்ல நீங்க தான் எனக்கு மதர், நீங்க தான் எனக்கு மதர்ன்னு சொல்லிட்டு எல்லா சத்தியத்தையும் டெய்லி உட்காந்து நைட்டு 11 வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். நானே ரொம்ப மாறிட்டேன். நல்ல சரியான சத்தியத்தை புரிஞ்சிட்டு இருக்கேன் இப்பதானே உங்க டீச்சிங்க்கு வந்து. அதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து, அவளுக்கு வந்து அவங்க 2 பேரும் ஆக்சுவலா PhD முடிச்சுட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு 2 பேரும் ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அவளுக்கும் அதிக எதிர்ப்புகள் இருந்தது. அவளுடைய தீசிஸ் எல்லாம் எடுக்காம இந்தியன்ஸ்னால கொஞ்சம் புட் டவுன் பண்ணுவாங்க அப்படின்னு அவ யோசித்தா. ஆனால் கர்த்தர் அதை வாய்க்க செய்து அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கணும். அப்புறம் அவங்க எல்லாம் பிராமின் பூசாரிகளுடைய குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைவ. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இப்ப போறாங்க சர்ச்சுக்கு. நான் அவங்களோட சண்டே போய் கம்யூனியன் எடுத்தேன். மெத்தடிஸ்ட் சர்ச் தான், ஆனாலும் அங்க சத்தியம் வேதத்துல இருந்து சொல்லப்படுது. அது நம்ம படிச்சுக்கிறதும் நான் டெய்லி அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் போன் மூலமா. இப்ப நேரா போய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தாரு, அதுக்காய் ஸ்தோத்திரம். இது ரொம்ப நீளமா சொல்லணும், நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன், ஏன்னா டைம் இல்லாது. இல்ல நீங்க வந்து ரொம்ப நீளமா டிராவல் பண்ணி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி உங்க வயசை நீங்க பொருட்படுத்தாம வயசை மறந்து விட்டீர்கள் ரேச்சல் சிஸ்டர். 2 ஃபிளைட் எடுத்து ஒரு கார் எடுத்து போய் 8 நாள் ஏதோ ஒரு இடத்துல தங்கி இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம் சிஸ்டர். பயங்கர மிஷனரி சிஸ்டர். நீங்க மதர் அதாவது மிஷனரினா கூட போயிட்டு அவங்க விதையை போட்டு வந்துருவாங்க. ஒரு அம்மா மட்டும் தான் கூட இருந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். சோ அவங்களுக்கு என்ன பண்ணு பார்த்து இருந்து அங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட டிமினிஸ்டர் பண்ணீங்கல்ல, அங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமும். எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, ட்வின்ஸ் 20 வயசு பையனுங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் கிளைம் பண்ணி வேர்டு சொன்னேன். உடனே ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து அந்த ஸ்டேட்லயே சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து
அந்த அமெரிக்கால எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்போட அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பெரிய பெரிய ஆச்சரியம் இந்த குடும்பத்துல நடந்திருக்கு சிஸ்டர். அதுக்காக கர்த்தருக்கே மகிமை செலுத்துறேன். அதாவது ஒண்ணும் இல்லாத இந்த 71 வயசுல நம்மள தூக்கி யூஸ் பண்ண முடியும்னா நம்ம குரூப்ல இருக்க ஒவ்வொருவருமே ட்ரெமெண்டஸ் டெஸ்டிமனியா வைப்பார் என்று ஆசீர்வதிக்கிறேன். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம் உங்க பிளெஸிங்ஸ் எல்லாம், நாங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரியல் மதர். அது பெரிய ஹார்ட் வேணும். ஏன்னா கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கலாம் இந்த வயசை ரீசனா சொல்லி இல்ல. பட் ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை அம்மாவா மதர் ஃபார் மெனின்னு அழைச்சதுனால உங்களை மீறி அந்த பலன் உங்களை நடத்துது. சூப்பர் சிஸ்டர். இன்னும் நிறைய மல்டிடியூட்ஸ்க்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். நாங்களும் இதே கிரேஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறோம். பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க்யூ. சூப்பர்ல. இன்னும் தோண்ட தோண்ட நிறைய வரும். டைனமைட் மாதிரி விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் பாருங்க. அமுதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஹலோ அமுதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஓகே, அன்மியூட். வேற யாராவது இதை ஷேர் பண்றீங்களா? இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமான விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்க? கேத்ரின் பிரைஸ் லார்ட்மா சொல்லுங்க. ஆண்டி, நான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் பயப்படுவேன் நிறைய. ஆனா இப்போ ரீசெண்டா நிறைய பயப்படுற மாதிரி விஷயம் தான் நடக்குது. எதுக்குமே நான் பயப்படல. சூப்பர்ல. இப்ப பயப்படவே மாட்டேனேன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் இல்ல, தைரியம் இருக்கு, கடவுள் கூட இருக்காரு அப்படி சொல்லிட்டு தைரியம். எல்லாமே சேஞ்சஸ் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னர் சேஞ்சஸ் நிறைய தெரியுது. உங்க வயசு சொல்லுங்க. உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும். 22. 22. பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அம்மா மாதிரி பேசுவாங்க இவங்க. பயங்கர மெச்சூர்டு. சொல்லுங்கம்மா, ஷேர் பண்ணுங்க. எல்லாமே சேஞ்சஸ் தான் ஆண்டி. ஃபுல்லாமே உங்ககிட்ட பர்சனலாவே சொல்லியிருக்கேன். கில்ட் அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்து இப்ப வந்து எனக்கு அது இல்லாம ரிலாக்ஸா என்னால பிரசன்ட்ல இருக்க முடியுது. இப்ப ரொம்ப காமாவும் இருக்கேன். வண்டர்ஃபுல். இது சொல்றப்ப ஈஸியா இருக்கு, பட் அது நான் அண்டர்கோ பண்ணப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா, நீ கிராஸ் பண்ணது பல வருஷம் இல்ல அந்த பெயின். பட் ஆனா அந்த எவ்வளவு பெரிய டெலிவரன்ஸ் கொடுத்திருக்காரு. சூப்பர்மா. தேங்க்யூ ஆண்டி. சோ உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகும். நாங்க எல்லாரும் உன்னை பிளஸ் பண்றோம். தேங்க்யூ ஆண்டி. போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பிளஸ் யூமா. பிளஸ் யூ. டேக் கேர். பாத்தீங்களா? பயங்கர சீரியஸ். அவங்க ரொம்ப சீரியஸ் எடுத்துருவாங்க வேர்ட் ஆஃப் காட. சூப்பர். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? இன்னும் ஒரு 5 minutes. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர், நான் ஒன்னு சொல்ல விட்டுட்டேன். ஓகே. நான் அன்னைக்கு நைட்டு வந்து ப்ரேயர் பண்ணப்போ அவங்களுக்கு எக் வைக்கிற அன்னைக்கு முதல் நாள் எனக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்க பிரதரும் வந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க எங்க வீட்டுக்கு. ஓ, ஆவில வந்துட்டோம். ஆமா, அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து வயல் நிலம். அந்த இடத்துல வந்து நீங்க அந்த வயல்ல போய் ஒரு நாத்தை எடுத்து நீங்க வந்து ஊனி வைக்கிறீங்க. அப்ப வந்து யோசிச்சேன். அப்புறம் எங்க அம்மாட்ட கேட்டேன், இது மாதிரி சிஸ்டர் வந்து ஒரு நாத்தை எடுத்து ஊனி வைக்கிறாங்கம்மா நெல் வயல்ல. அது வந்து ஒரு உயிரை வந்து நம்ம நடுறதுக்கு அர்த்தம். அதுதான் யாரும் கன்சீவா இருக்காங்களாம்மா அப்படின்னு கேட்டாங்க. யாரும் இல்லையம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் மறுநாள் காலையில தான் அவங்களுக்கு வந்து எக்கு வச்சாங்களாம் சிஸ்டர். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்களும் பிரதரும் நான் இதுல ஃபெலோஷிப்ல வந்ததுல இருந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு என்ன ஏதாவது ஒண்ணு தேவை, எது செய்யணுங்கிறத வந்து நீங்க எனக்கு முன்னாடியே உங்க ஆண்டவர் வந்து உங்க மூலியமா எனக்கு வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நிஜமா வி ஸ்பீக் ப்ரொடெக்ஷன். அதுக்காக நாங்க ப்ரொடெக்ஷனை பேசுறோம். ஆண்டவர் எதையுமே இன்கம்ப்ளீட்டா செய்ய மாட்டார். பெஸ்டா அது முடியும். ஓகே, பிளஸ் சிஸ்டர். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? பாத்தீங்களா, நாங்க வந்து கனவுல எல்லாம் போய் வேலை பண்ணிட்டு வந்திருக்கோம். அவங்க ஃபெய்த், அது அவங்க ஃபெய்த், அவங்களோட விசுவாசம். அவங்க ப்ரே பண்ணது அப்படியே நடக்கணும். அவங்க நம்பி ரிசீவ் பண்றாங்க. தட்ஸ் குட். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? அப்புறம் எஸ் பிந்து சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், நீங்க அந்த 27th விமன் இஷ்யூஸ் நிறைய பேசுனீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. 27 ஆமா ஆமா நிறைய பேருக்கு அனுப்புனேன். நான் அப்படியே டாக்டர் ஸ்வீட்டா
சொல்லி போட்டு அனுப்புனேன். நிறைய ஃபீட்பேக், இது ரொம்ப ஆக்சுவலா ரிலாக்ஸ் புதுசா ரெஸ்பான்ஸ். எதுவுமே டீச் பண்ணல சிஸ்டர். அது இருக்கிறது இல்ல இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒன்னா சேர்த்து அதை ரெஃப்ரெஷ் பண்றது கிடையாது நம்ம மைண்ட்ல. இல்ல நீங்க சொல்ற விதம் வந்து பிராக்டிக்கலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அது எனக்குமே ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. அது அது இன்னும் வந்து நிறைய இடத்துல இதை பத்தி நம்ம ஃபீட்பேக்காக டீட்டெயிலா சொல்றேன். பேசுறது இல்ல. நீங்க வந்து அது இதே மாதிரி விமன் இஷ்யூ பத்தி நான் பேசுறேன் தனிப்பட்டுன்னு சொன்னீங்க, விமன் மீட்டிங். அதுக்காக ஆமா just ஆமா, ஒரு 2 hours சொல்றேன். தனியா அது பிளான் பண்ணணும்னு இருக்கேன் சிஸ்டர். யூ ப்ரே அபவுட் தட் எல்லாருக்கும். ஏன்னா அது ஓப்பனா விமனுக்கு மட்டும் வைக்கும் போது எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸ், நம்ம எதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், தனியாவே போராடிக்கிட்டு இருக்கிறது கஷ்டம். ஏன்னா இதை பத்தி எல்லாம் பேசலாமா பேசக்கூடாதா, அதுவே நிறைய பேருக்கு இருக்கு ஸ்டிக்மா மைண்ட்ல. அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு தோணி இருக்கு. வில் சி, அது கரெக்டான டே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ணணும். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர். இதுல என்னன்னா, நீங்க ஒண்ணுமே இது போல இங்கதான் கத்துக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, உங்க ஹம்பிள்னஸ், அதான் சொல்லணும். பிளஸ் யூ. இல்ல இல்ல, நான் என்னதான் 1000 சயின்டிபிக்கா கத்துக்கினாலும் நமக்கு ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் அந்த மோமெண்ட்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்க மூலியமா அது ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். இது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ்குள்ள கொண்டு வந்துடணும். நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற அவேர்னஸ்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துடணும் சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. டைம் இருக்கா? சொல்லுங்க. We'll have another 2 minutes. இல்ல, அதாவது நமக்கு பெயின்னு சொல்றோம்ல, நமக்கு பிசிக்கல் பெயின் சில நேரம் வந்து மெடிக்கலி வந்து அது நல்லது அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆமா ஆமா, நம்ம மைண்ட்ல நம்ம அதை ஏத்துனதுனாலயா இல்ல அது உண்மையில மெடிக்கல்லி அது தேவையா? இல்ல பெயின் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் நம்மள பெரிய விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான். பெயினே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் உடம்புக்கு. இப்போ வலி, இந்த டயபெட்டிக், இந்த நியூரோபதி இருக்கிறவங்க எல்லாம் வலி தெரியாததுனால அந்த காயப்படுறது கூட தெரியாது. சுடு தண்ணி பட்டாலும் காயப்பட்டது தெரியாது. அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்டா இருப்பாங்க, பெட் சோர்ஸ் ஆயிடும், அது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ வலி டு அன் எக்ஸ்டென்ட் அது வந்து அதாவது நம்ம உடம்பு கிரியேட் பண்ணும்போது வலியை வந்து ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வந்து ப்ரொடெக்ட் பண்ணதான் வந்தது. அதை படைச்சிருக்கிறாரு. பட் ஆனா அது எமோஷனல் பெயின் அதிகமாக ஆக அது பிசிக்கல் பெயினா அது மேனிஃபெஸ்ட் ஆகுறதுமே வந்து நம்ம இடம் கொடுக்கறது தான். ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம் பெயின் இஸ் நாட் காட்ஸ் வில். வலியில 2-3 நாள் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது அதெல்லாம் வந்து ஆண்டவர் சித்தம் கிடையாது. உள்ள என்ன ஹீல் ஆகணுமோ அது ஹீலானே சரியாயிடும். அதான் இந்த டாபிக்ல நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா எடுக்கணும் டைம். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா வில் டு. ஆமா, எதெல்லாம் பெயின் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்ல அக்செப்ட் பண்ணக்கூடாது, எதுக்கெல்லாம் உடனே ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஜெனரலி நமக்கு நம்ம அதுதான் ஸ்பிரிச்சுவல் சர்ச்லயும் நம்ம காட் வந்து பெயின்ஃபுல்லா எடுத்தாச்சு சிலுவையில அப்படின்னு ஜெனரலைஸ்டா சொல்றாங்க. சோ அதுதான் நம்ம சுமக்க வேண்டியது இல்ல. ஏரியால எனக்கு அது ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கு. எல்லாரும் கிராஸ் பண்ற விஷயம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஏதோ வலி இல்லாம போயிட்டாலே அது பெரிய மிராக்கிள் மாதிரி இப்போ உடம்பு தன்மை எல்லாருக்கும் மாறிட்டு வருது. உமன் யூஸ்வலி அந்த கிரானிக் பெயின்ஸ்ல கஷ்டப்படுறாங்க. பெரிய நோயின்னு டயக்னோசிஸ் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வலி அப்ப வந்து செயல் இழக்க வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்காங்க. கிராம்ஸ், மென்ஸ்ட்ரல் பெயின் வந்து அது தேவையா, அது எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும், இல்ல கண்டிப்பா அது அப்படி காட் படைச்சதா? இப்போ இது வந்து நீங்க பிரெக்னன்சி, சாரி மெட்டர்னல் டெலிவரி பெயின், லேபர் பெயின், இப்ப அதெல்லாம் வந்து இல்லாம டெலிவரி பண்ணலாம்னு கூட நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, இது விஷயம் அந்த காலத்துல எல்லாம் எப்படி அவங்களே டெலிவரி பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இத பத்தி இப்பதான் நம்ம ரொம்ப மெடிக்கல் இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அவங்களே அவங்களுக்கு டெலிவரி பாத்துக்கிட்ட அனுபவங்கள்லாம் இருக்கான். இண்டிகேஷன் இருக்கணும்ல. பெயின் வந்து மெடிக்கலி வந்து குட்னு சொல்றாங்க, இருந்தாதான் நமக்கு தெரியும் சில விஷயங்கள். இண்டிகேட்டிங் எந்த அளவுக்கு நம்ம அது ரியலி சஃபர் பண்ணணுமா, இல்ல சஃபரிங் நம்ம மைண்ட்ல உள்ளதா, எமோஷனலா? இல்ல நிறைய பேருக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா வலி தானே பழகிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். வலி இல்லடா தான், என்னடா அது நீங்க எதுவுமே வலிக்கலையே, இதெல்லாம் நார்மல் தானா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டு இருக்கு நிறைய பேர். சோ அதெல்லாம் டீல் பண்ணலாம் நம்ம. ஓகே ஓகே, சூப்பர் வெல் டு. Good evening.
சந்திரா சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. சிஸ்டர் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு, ப்ரே பண்ண முடியுமா? நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்ணீங்க? ஸ்ரீலங்கால இருந்து. எப்படி தெரியும் எங்களை? நான் ஒரு Facebookல நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது பாஸ்டர் பிரயாச கேட்டேன். அப்ப எனக்கு மிச்சம் டச் பண்ணிச்சு. எனக்கு அவங்களோட பிரயாச மிச்சம் பிலீவ் பண்றேன். அப்போ ஒவ்வொன்னையும் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப மார்னிங் 5:30 எழுதி அந்த பிரயாசத்துல ஜாயின் பண்ண முடியாம போயிடும். அதனால நான் ஈவினிங் எப்படியும் நான் ஜாயின் பண்றது. ஓகே, சூப்பர் சிஸ்டர். ஹவ் டு யூ ஃபீல்? சத்தியங்கள் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க ஏற்கனவே எனக்கு நல்ல ஒரு பிலீஃப் ஒன்று இருக்கு உங்களோட அந்த பிரயாஸ்ல. அப்ப அதனாலதான் நான் உங்களோட இதை எப்படியாவது நான் 6:30 போட்டு கேட்டுறேன். நான் எங்க ஆஃப் ஆகி நான் ஒர்க் பண்றேன். ஆஃப் ஆகி எப்படியாவது போட்டு கேட்டுறேன் சிஸ்டர். எனக்கு என்னன்னா சிஸ்டர், என்னுடைய சன் நாங்க மேரி பண்ணி ஆஸ்திரேலியா போனாரு ஜனவரி. இப்ப அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தான் போனாங்க. பண்ணாங்க பிப்ரவரி ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அவர் ஒரு இன்ஜினியர் சிஸ்டர். அப்ப அவர் இப்ப சும்மா பார்ட் டைம் தான் செய்துகிட்டு இருக்கிறார். அப்ப ப்ரே பண்ணணும் சிஸ்டர். அவருக்கு ஒரு ஏற்ற வேலை, அவர் படிப்புக்கு ஏற்ற வேலை கடவுள் கட்டாயம் கொடுக்கணும். நாங்க நினைக்கவே இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு விசா கிடைக்கும் அப்படின்ட்டு. டக்கு எல்லாம் அமைஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைஞ்சு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மருமகள் அமைஞ்சு இப்ப போயிட்டாங்க. என் டாட்டர்ல ப்ரீ ஸ்கூல் டீச்சர், அவருக்கு ஜாப் கிடைச்சிட்டு. என் சன்னுக்கு இன்னும் சரியான ஜாப் கிடைக்கல, பார்ட் டைம் தான் செய்துகிட்டு இருக்கிறாரு. நீங்க உங்களோட வல்லமையான ஜெபத்தை நான் இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சந்திரா சிஸ்டர். எங்க சத்தியத்தை எவ்வளவு நாள் கேக்குறீங்கன்னு தெரியல. பட் ஆனா வி பிலீவ் ஒரு அம்மாவோட பிளெஸிங்ன்றது தான் எல்லாத்தோட சுப்பீரியர் பிளெஸிங்னு. இப்ப எங்க கிட்ட நீங்க ப்ரேயர் ரெக்வெஸ்டா சொன்னதால வி ஆர் பிலீவிங் வித் யூ. இது எதுவுமே ஆண்டவர் அறக்குறையா செய்ய மாட்டார். அழகான திருமணம், அழகான அந்த படிப்பு இதெல்லாம் முடிச்சவர். கண்டிப்பா அந்த வேலை விஷயத்துலயும் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். இந்த டிலேவை நினைச்சு நீங்க எதுவும் சோர்ந்து போயிட வேணாம். ஜஸ்ட் பிளஸ் ஹிம். உங்க மகன் பேரை சொல்லி நீங்க ஆசிர்வதிங்க, மருமகள் பேரை சொல்லி ஆசிர்வதிங்க. அந்த தேசத்துக்கு கொண்டு போனதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் நோக்கம் இருக்கும், அந்த நோக்கம் நிறைவேறட்டும்னு சொல்லி நீங்க பிளஸ் பண்ணுங்க. நாங்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ யூ வில் பி அ டெஸ்டிமனி. சீக்கிரமா டெஸ்டிமனியை நீங்க சொல்லுவீங்க. ஓகே, ஸோ வி அக்ரி வித் யூ அண்ட் வி பிளஸ் யுவர் சன் அண்ட் சன் டாட்டர் இன் லா. பிளஸ் யூ சிஸ்டர். ஓகே, வேற யாராச்சும்? டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் டின்னர் பண்ணோம், இல்லை சாப்பிடணும், எல்லாம் நிறைய வேலை இருக்கும். ப்ரே அண்ட் ஃபினிஷ். எல்லாருக்கும் ஆண்டவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு இருக்காரு. பேரலா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம தேங்க் பண்ணலாம். இசப்பா, தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு சாட்சிகளை கேட்பதுன்றது இதோ கதை இல்லை இசப்பா. இது நீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ டீப்பா ஒரு விஷயத்தையும் செய்யறீங்கிறத கேட்பதே எங்களுக்கு பாக்கியம். ஸோ ஒருத்தரையும் நீங்க எண்ணி இருக்கிறீங்க, உங்க மனதில் நீங்க வைத்திருக்கிறீங்க. அவருடைய வாழ்க்கை ஓட்டம் உமக்கு தெரியும், அவர்களுடைய தேவைகள் உமக்கு தெரியும். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க விசாரித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க பாயிண்ட் ஆஃப் நீட்ல உங்கள் அற்புதங்கள் வெளிப்பட்டதை நாங்கள் கேட்டோம். எத்தனை பேரோட ஹார்ட்ல நீங்க ஆண்டவரே எத்தனை காரியங்களை மாற்றி இருக்கிறீங்க. உறவுகள்ல மாற்றத்தை பார்த்திருக்கிறோம். பயங்கள் வெளியேறி இருக்கிறது. அற்புதங்கள் கருவுற்று இருக்கிறாங்க. எத்தனை டெஸ்டிமனிஸ் நாங்க கேட்கிறோம். மதர்ஸா எழுப்புறீங்க. எல்லா டெஸ்டிமனிஸையும் உமக்கு க்ளோரியை நாங்க கொடுக்குறோம். இப்ப கூட சொல்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து நாங்க க்ளோரிஃபை பண்றோம். we give you all the glory. இது எல்லாம் தீர்க்க தரிசனமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இது எவருக்கும் சாத்தியம்னு சொல்லி நாங்கள் அப்படியே டிக்ளேர் பண்றோம்ப்பா. இது ஒருத்தருக்கு இல்ல, ஒருத்தருக்கு செய்யக்கூடுமானால் எல்லாருக்கும் அது சாத்தியம். இது எனக்கும் நடக்கும், என் ஃபேமிலியில நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும். நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் இது நடக்குங்கிற சாத்தியத்துக்கு நேராய் எல்லாருடைய மனநிலையும் திரும்புகிறதுக்காக நன்றி. எல்லா சோர்வுகளும் வெளியேறட்டும். எல்லாருக்கும் அந்த உற்சாகம் நிரப்பட்டும் ஏசப்பா. இத்தனை சிஸ்டர்ஸ்க்கு இதே சத்தியத்தை கேட்கிற இத்தனை பேருக்கு இவ்வளோ அற்புதங்கள் நடக்குமானால் எனக்கும் இந்த காரியத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிசீவ் பண்ணிக்கிற மோட்ல ஒருத்தருடைய இருதயத்தையும் நான் பாக்குறேன். அதுக்கு நேராய் திருப்புகிறேன். அற்புதங்களை ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் என்னென்ன நீட்ல இருக்கிறாங்களோ அவர்கள் நீடெல்லாம் அப்படியே சந்திக்கப்பட்டதுக்காக நன்றி. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நான் ரிலீஸ் பண்றேன். அதற்கான தூதர்கள் எழும்பி வேகமாய் துரிதமாய் காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஏசப்பா இன்னும் டீப்பரா
உண்மை இன்னும் அறிகிற அறிவுல வளருகிற கிருபையை நாங்க ஒருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை பேசுகிறேன். குடும்பமாக குடும்பத்துல வாழ்ந்து சுபிட்சித்து அவங்க மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கிற கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. எங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நாங்க ஒவ்வொருவரும் பேரண்ட்ஸ், அம்மாவா அப்பாவை நாங்க எல்லாரும் ரிலீஸ் பண்றோம். they are blessed அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்களுடைய நோக்கம் பெரிதா இருக்குது. நீங்க எங்களை பார்க்கிற விதம் மேலானதா இருக்கு ஆண்டவரே. எல்லாரோட பெஸ்ட்டை பார்க்கிறவர் நீங்க, எல்லாரோட பெஸ்ட்டை எங்களுக்கு யோசிக்கிறவர் செய்கிறவர் நீங்க. அதனால இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் இருக்கும்போது வாழ்க்கையை பத்தின பயங்கள் வெளியேறுகிறதுக்காக நன்றி. ஒரு பிடிப்பு உண்டாகட்டும். என் தேவன் என் கூட இருக்கும்போது நான் தனிமை கிடையாது. ஆண்டவர் என் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறீர் அப்படிங்கிற தைரியம் ஒருத்தரையும் நிரப்பட்டும். அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி. We give you all the glory, Lord. In Jesus' name, amen. Amen. Bless you all. Bless you all. திரும்ப அது ரெக்கார்டிங் போட்டு திரும்ப போய் நிதானமா கேளுங்க. டெஸ்டிமனிஸ் எல்லாம் நம்மள மீறி ஒரு தைரியம் நிரப்பும். ஓகே, bless you all. Take care.